இந்த ப்ராப்ளம்க்கு காம்பினேஷன் பேட்டர்ன சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணாலே போதும். ஈஸியா சால்வ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். 100 டேஸ் 100 ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டே 79ல இருக்கோம். இந்த ப்ராப்ளம்ல ஒரு அரே குடுத்துருப்பாங்க. தென் ஒரு டார்கெட் குடுத்துருப்பாங்க. நம்ம வந்து யூனிக்கான காம்பினேஷன் யூஸ் பண்ணி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ற மாரி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த நம்பர் வந்து மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் 1ல டார்கெட் 7 குடுத்துருக்காங்க. ஸோ வந்து 2,2,3ங்கிறதும் 7 வரும். தென் 7 மட்டும் எடுத்தாலும் நமக்கு வந்து அவுட்புட் 7 வரும். கரெக்ட்டா? இந்த மாரி நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகுற எல்லா காம்பினேஷனும் நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இனிஷியலா ரிசல்ட்ங்கிற லிஸ்ட்ட கிரியேட் பண்ணிட்டு காம்பினேஷன் நம்ம பேக் ட்ராக்ங்கிற ஃபங்ஷனை கால் பண்றோம். ஸோ பேக் ட்ராக்ங்கிற ஃபங்ஷனை எல்லா பாராமீட்டரும் பாஸ் பண்ண உடனே சேம் காம்பினேஷன் கோடு தான். நமக்கு வந்து 2 இஃப் கண்டிஷன் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ காம்பினேஷன்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா i+1 அப்படின்னு சொல்லி தான் கால் பண்ணுவோம் பேக் ட்ராக்ல. பட் காம்பினேஷன் சம்ல ஐய மட்டும் தான் கால் பண்ணுவோம். ஸோ சேம் எலமெண்ட் நம்ம அகைன் அண்ட் அகைன் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இனிஷியலா 2ங்கிற எலமெண்ட் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ பேக் ட்ராக்ல கால் பண்றோம். ஒவ்வொருத்தரையும் வந்து டார்கெட் மைனஸ் அந்த கேண்டிடேட்ஸ் ஆஃப் i. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து டார்கெட் அச்சீவ் ஆனா நம்ம ரிசல்ட்ல ஆட் பண்ணுவோம். இன்னொரு கண்டிஷன் வந்து நெகட்டிவா போச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்றதுக்காக ஸ்டாப் பண்றதுக்காக எழுதியிருக்கோம். ஸோ இனிஷியலா 2ங்கிற எலமெண்ட் ஆட் பண்ணுவோம். தென் வந்து 7 - 2 அப்படின்னு மைனஸ் பண்ணி தான் நம்ம அகைன் கால் பண்ணுவோம். அப்போ 5ன்னு வரும். அகைன் இந்த 2 இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டு அகைன் இதே தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ மொதல் 2க்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும் 2 ஸோ 8ங்கிறது வந்தோடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வந்து பேக் ட்ராக் ஆகி அகைன் அங்க இருந்து 3 வரும். 3, 6, 7 அப்படின்னு வரும். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு 2, 3ங்கிறது ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ 2, 2, 3ங்கிறது நமக்கு ஆட் பண்ணா 7 கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதான் அதோட கோட். நாங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 2 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.